காலிஃப்ளவர் குருமா செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, காலிஃப்ளவர் ஒரு பூ, 4 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். 1/4 கிலோ உரித்து எடுத்துக்கணும். தேங்காய், சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, உப்பு, சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். தேவையான பொருட்கள். எண்ணெய், இப்போது காயை கட் பண்ணிவிட்டு தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணிக்கணும். தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அரைக்கணும். கடைசியாக தேங்காயையும் சோம்பு அரைச்சி காய் வெந்த பிறகு வதக்கி விட்ட பிறகு தேங்காய் ஊற்றி தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி இறக்கணும். தக்காளி வெங்காயம் வதக்கி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதையும் கிளறிட்டு காய் சுடுதண்ணியில் கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டு வடிகட்டி அதை எண்ணெய் கடுகு தக்காளி வெங்காயம் அரைச்சோம்ல, சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டு கலக்கி இந்த காயை போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த காயை 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்புறம் அந்த காயை வடிகட்டி அந்த மசால் தூளை போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கிறோம்ல அதில் போட்டு கிளறி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். காய் வெந்த பிறகு தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி இறக்குனா காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. தேவையான பொருளில் 12 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு. இதை குருமா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி விட்டு சோம்பையும் போட்டுணும். கடைசியாக தேங்காய் மட்டும் ஊற்றிக்கணும். எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் வதக்கி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். அது டேஸ்ட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். நல்லா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நாளையும் நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்து தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சு அதோட சோம்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் காய போட்டு இதை அலசி எடுத்துக்கணும்.